ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவேலிருந்தும் மாணிக்கவாசகர் அருளிச் செய்த திருவெண்பாவிலிருந்தும் பாடல் 2 மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் காண்போம். திருப்பாவை பாடல் 2. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலை நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் பாவை நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். இந்த உலகத்துல வாழ்றதுனால பாவை நோன்பு நோற்க பெறும் வாய்ப்பினை நம்ம பெற்றிருக்கோம். அந்த பாவை நோன்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கேளுங்க. பார்க்கடல்ல யோக நித்திரையில் இருக்கிற பரமனோட திருநாமத்தை எப்போதுமே பாடணும். நெய் பால் போன்றவற்றை உட்கொள்வதை தவிர்க்கணும். தினமும் விடிய காலையில் நீராடணும். கண்ணுக்கு மையிட்டு கொள்ளுவது, கூந்தலுக்கு மலர் சூடி கொள்வது, அப்படி ஒரு அழகுபடுத்துகிற செயல்களை நம்ம ஈடுபடக்கூடாது. நமது முன்னோர்கள் தவிர்த்த தீய காரியங்களை நாமும் தவிர்க்கணும். பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்களை நம்ம செய்யக்கூடாது. குருகுலத்தில் பயில்ற மாணவர்களுக்கு தானமும் துறவிகளுக்கு பிச்சையும் அவர்கள் போதும் என்று சொல்ற அளவுக்கு கொடுக்கணும். அப்படி செஞ்சதுக்கு அப்புறம் நம்ம புகழத்தக்க செயல்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னும் இன்னும் செய்ய வேண்டிய நற்செயல்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம இருக்கணும். மேலே சொன்ன மாதிரி செய்ய வேண்டிய செயல்களை செய்யணும், தவிர்க்க வேண்டிய செயல்களை தவிர்க்கணும். இப்படிப்பட்ட விதிகளை கடைபிடித்து ஆத்ம விடுதலை அடையும் அந்த உயரிய எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு நாம் பாவை நோன்பு நோற்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் ஆண்டாள். ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னா கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். வாயை கட்டி போட்டால் மனசு கட்டுப்படும். மனசு கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார். அதனால தான் பாவை நோன்பின் போது நெய் பால் தவிர்த்து உடலை காப்பதுடன் தீய சொற்கள் தீய செயல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக்குவதை பற்றியும் ஆண்டாள் சொல்லியிருக்காங்க இந்த பாடலில். திருவெம்பாவை பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்போ இதோட பொருளை பார்க்கலாம். நகைகள் அணிந்த பெண்ணே, இரவுலையும் பகல்லையும் எப்போ நம்ம பேசினாலும் எனது அன்பு பெருமானுக்கு அப்படின்னு நீ சொல்லுவ. ஆனால் இப்போ நீ படுக்கைய மீத பாசம் வச்சு தூங்கிட்டு இருக்கியே அப்படின்னு வெளியில் இருக்கிற தோழி கேலி பேசுகிறா. உள்ளே இருந்து அவளுக்கு பதில் சொல்கிறா, அழகிய நகைகளை அணிந்த பெண்களே, இப்போ நம்ம கேலி பேசுறதுக்கு நேரம் இல்லை, இது இடமும் இல்லை. வானவர்களோட போலியான அன்பை கண்டு நாணி வெக்கம் அடைஞ்சு இறைவன் தன்னோட மலர் போன்ற திருவடிகளை நம்ம பற்றி கொள்வதற்காக நமக்கு வந்து அருளும் வண்ணம் நம்மை நெருங்கி வந்துட்டுருக்காரு. இந்த நேரத்தில் இந்த ஏசும் விளையாட்டை நம்ம தடுக்கணும். நம்ம அனைவரும் அனைத்து தேசங்களிலும் இறைவனாக கொண்டாடப்படும் சிவலோகத்தின் தலைவனாகிய தில்லை சிற்றம்பலத்தில் நடனமாடும் ஈசனின் அன்பர்கள் என்பதை புரிஞ்சிட்டு செயல்படுவோம் என்று சொல்கிறார். இந்த பாடல்கள் 2 நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே கடவுளை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். நம்மளும் அந்த பரந்தாமன் மற்றும் பரமசிவனை எப்போதும் நினச்சிக்கிட்டு நற்கதியை அடைவோம். கண்ணனை மனதார பாடி மகிழ்வோம், சிவனை மனதார போற்றி துதிப்போம். ஓம் நமோ நாராயணா. ஓம் நம சிவாய.